ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருமே எப்போயுமே துவரம்பருப்பு போட்டு நார்மலாக வைப்பீங்க. ஆனால் ஹோட்டலில் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன ரீசன்னா, தனியா பொடி நிறைய போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாம்பார் கொதிச்சு வரப்போ ஒரு கரண்டி மாவை நல்லா கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட்டு உண்மையாகவே ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி பாருங்களேன், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தனியா பொடி ஒரு 2-3 ஸ்பூன் அதிகமாக போட்டிங்கனாவே நல்லா சூப்பராகவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷலாக இது அதுன்னு நிறைய செய்வோம். ஆனால் அவங்க சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க. மிளகு எடுத்து வச்சுருவாங்க, கருவேப்பிலை எடுத்து வச்சுருவாங்க, அப்புறம் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அடடை வேஸ்ட்டாக நம்ம வச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய வச்சதுக்கப்புறமா வேஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்.